ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரலை 360 டெய்லர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து ப்ளவுஸ் வந்து டெய்லி தைக்கணும்னு நினைக்கிறேங்க்கா, ஆனால் என்னால் தைக்கவே முடியல அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இதில் சொல்கிற சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே டெய்லி வந்து உங்களால் ப்ளவுஸ் தைக்க முடியும். அது என்னலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் இருக்க போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இன்னும் மிஷினில் உட்காந்து தைக்கல அப்படின்னா மிஷினில் உட்காந்து தைச்சிக்கிட்டே வீடியோ பாருங்கள். அப்போ உங்களுக்கு ப்ளவுஸ் தைச்ச மாதிரி இருக்கும். டெய்லி வந்து ப்ளவுஸ் தைக்கணும்னு நினைக்கிறேங்க்கா அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் பண்ண வேண்டிய வேலை என்னென்னா, வீட்டு வேலை எல்லாமே வந்து காலையிலே சீக்கிரமாக முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அதுதான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா நம்ம நாளைக்கு என்ன தைக்கணுங்கிறத முந்தின நாளே பிளான் பண்ணணும். இது ரெண்டையும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு டைம் கிடைக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் பண்ண வேண்டிய வேலை என்ன அப்படின்னா, உங்கள் ஃபோனை வந்து உங்ககிட்டேருந்து கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து ஃபோன் பார்த்துட்டோ இல்லை ஃபோன் பேசிட்டோ நம்ம டைமை வந்து வேஸ்ட் பண்ணிட்டே இருப்போம். அதனால் ஃபோனையுமே உங்களுக்கு தள்ளி வச்சுக்கோங்க. அப்படி ஒரு வேளை ஃபோன் பார்த்துட்டே தான் நீங்கள் தைப்பீங்க அப்படின்னா கூட காதில் ஹெட்ஃபோன் போட்டுட்டு நீங்கள் வந்து தைங்க. அப்போ உங்கள் வேலையும் நடக்கும், நீங்கள் ஃபோனும் பார்த்த மாதிரி ஆச்சு. இல்லை நான் ப்ளவுஸே வந்து தைக்க நினைக்கிறேன்க்கா அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃபோனை வந்து உங்களை விட்டு தள்ளி வைங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டான கால் வந்தால் மட்டும் அட்டன் பண்ணுங்கள். மற்றபடிக்கு நீங்கள் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம டைமை வந்து நம்ம தான் மேனேஜ் பண்ணி கொண்டு போகணும். இன்றைக்கி வந்து ஜூலை 1 இனிமேல் வந்து நமக்கு ஆடி மாதம் வந்து ஆஃபர் போடுவாங்க. அதனால் நிறைய சாரீ வந்து எடுப்பாங்க, தைக்கவும் வரும். அதனால் இப்போ இருக்கிற ப்ளவுஸ் எல்லாத்தையுமே தைச்சி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி டெய்லி பிளான் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அட்லீஸ்ட் டெய்லி வந்து 300 ரூபாயாவது நம்ம சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் விட்டுருங்க, மற்ற நாள் ஃபுல்லாக நம்ம டெய்லி வந்து ஒரு 300 ரூபாயா சம்பாதிக்கணும். அதுக்கு மேலே சம்பாதிக்கிறது வந்து நமக்கு தோணுது தான். 300 ரூபாயா சம்பாதிக்கணும் நீங்கள் ஒரு டார்கெட் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வந்து சம்பாதிக்க முடியும். ஸ்டார்டிங்கில் வந்து இந்த மாதிரி பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். ரொம்ப நாளாக வந்து நம்ம இஷ்டத்துக்கு தைச்சிருப்போம், டைம் கிடைக்கிறப்ப தைச்சிருப்போம், 2 நாள் தைக்காமல் இருந்திருப்போம், அந்த மாதிரி இருந்திருப்போம். இப்போ வந்து புதுசாக வந்து டெய்லி தைக்கணும் அப்படிங்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் ஒரு 10 நாள் வந்து பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது பழகிரும். அதுக்கப்புறம் டெய்லியுமே தைக்க ஆரம்பிச்சிருவீங்க. நம்மளோட வருமானம் வந்து நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத வந்து எப்போவுமே மைண்ட் தாட்டில் வச்சுக்கோங்க. அப்போனா தான் டெய்லி வந்து ப்ளவுஸ் தைக்கணும், நம்ம வந்து அமௌண்ட் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது தோணும். டெய்லியுமே வந்து ஒரு 11 மணிக்கு மிஷினில் உட்கார மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்கள் வீட்டில் எப்படி வேலை வந்து இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அதனால் ஒரு மினிமம் வந்து எல்லோரும் வீட்டை விட்டு ஒரு 10 மணிக்கு போனால் கூட 11 மணிக்குள்ளே நீங்கள் வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு மிஷினில் உட்கார மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து ஒரு 1 மணி வரைக்கும் தைச்சா போதும். அதுக்கப்புறம் 2 to 4 வரைக்கும் தைச்சா போதும். நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படவே வேண்டாம். இந்த ப்ளவுஸ் எல்லாத்தையுமே தைச்சி முடிச்சுட்டு நீங்கள் வந்து ஈவினிங் ஒரு 6 மணிக்கு மேலே வந்து ஊக்கு வச்சுட்டு 2 ப்ளவுஸோ 3 ப்ளவுஸோ வந்து கட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களால் டெய்லி வேலை பார்க்க முடியும். டைம் இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. டைம் வந்து நம்ம தான் உருவாக்கணும். நம்ம டைமை வந்து நம்ம எப்படி வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம்னு வந்து உங்களுக்கு வந்து தெரியும். முக்கியமாக வந்து வீட்டில் இருந்து தைக்கிறவங்க எப்படி வந்து டைம் வேஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்னா, வீட்டோட பக்கத்து வீட்டில் இருக்கிற உட்காந்து பேசிகிட்டு இருப்பீங்க, இல்லை ஃபோன் வந்துச்சு அப்படின்னா ரொம்ப நேரம் பேசுவீங்க, இல்லை ஃபோன் வந்து பார்ப்பீங்க. இந்த மாதிரி மட்டும்தான் உங்கள் டைம் வந்து வேஸ்ட்டாக போகும். இதில் நீங்கள் வந்து எதை எப்படி வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கும்போது பார்க்குறவங்களுக்கு அது தெரியும். அப்போ நம்ம இதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி யோசித்து அவங்களும் நம்மளை மாற்றிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. நம்மளோட வருமானம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கும், நம்மளாலேயும் முடியும், நாமளும் நம்ம இந்த வீட்டில் வந்து ஒரு வேலை பார்க்குறோம், நமக்கும் வருமானம் வருது அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் வரும், நம்ம மேலே ஒரு மரியாதை வரும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு. அதெல்லாம் யோசிங்க. இப்போ தான் வந்து நான் தச்சு பழகிருக்கேன்க்கா, வீட்டிலேருந்து இப்போ தான் ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு மினிமம் வந்து இந்த மாதம் வந்து 5000 ரூபாய் சம்பாதிக்கணுங்கிறது டார்கெட்டு. இல்லை நான் வந்து டெய்லியுமே 2 ப்ளவுஸ் 3 ப்ளவுஸ் தைக்கிறேன்க்கா அப்படின்னு சொல்கிறவங்க மினிமம் வந்து ஒரு 9000 ரூபாயிலேருந்து நான் வந்து இந்த மாதம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு சேலஞ்சாகவே எடுத்துக்கோங்க. நானுமே இந்த மாதம் நான் எவ்வளோ அமௌண்ட் சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிறதுமே நோட் பண்ணி உங்களுக்கு வந்து மொத்தமாக சொல்கிறேன். நீங்களுமே நோட் பண்ணி வைங்க, நான் இந்த மாதம் எவ்வளோ சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிறத. போன மாதம் வந்து எனக்கு எவ்வளோ வருமானம் வந்துச்சு அப்படின்னா 15,500 ரூபா வந்துச்சு. ஏன் வந்து இவ்வளோ கம்மியாச்சு அப்படின்னா, போன மாதம் வந்து ஒரு 10 நாள்கிட்ட நான் வந்து ஒழுங்காக தைக்கவே இல்லை. ஏன்னா நமக்கு வந்து ஹாஸ்பிட்டல் போட வேண்டிய வேலை இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன். வீடியோவுமே கம்மியாக தான் போட்டிருந்தேன், உங்களுக்கு தெரியும். அதனால தான் எனக்கு இவ்வளோ அமௌண்ட் தான் வந்துச்சு. நீங்கள் வந்து எவ்வளோ சம்பாதிச்சிங்க அப்படிங்கிறதுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னை விட ஜாஸ்தியாக சம்பாதிச்சவங்க நிறைய பேர் இருப்பீங்க. பார்க்கும்போது நானுமே கொஞ்சம் மோட்டிவேட் ஆவேன். எப்போவுமே வந்து நமக்கு வந்து நம்மளே ஒரு சேலஞ்ச் பண்ணிக்கிட்டு நம்மளே வந்து நம்ம ஒரு தொழிலை பண்ணுறோம் அப்படின்னா நம்மளை அறியாமே நம்ம வந்து அது மேலே வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வரும். நம்மளே தைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து தானாக வந்துடும். நம்ம வந்து பொய் சொல்லக்கூடாது, யாரையும் ஏமாற்றக்கூடாது. நம்ம வந்து உழைச்சி சம்பாதிக்கல, எந்த தப்புமே கிடையாது. நம்ம காசில் நம்ம வந்து செலவு பண்ணும்போது தான் நமக்கு அந்த காசோட மதிப்பு கூட தெரியும். நம்ம வந்து இன்னொருத்தங்கிட்ட கேட்டு எனக்கு இந்த ட்ரெஸ் வாங்கித்தாங்க 2000 ரூபாய் இந்த காசு அப்படின்னு சொல்லும்போது நமக்கு அதோட வழி வந்து தெரியாது. ஆனால் இது நம்ம காசை வந்து சம்பாதிச்சு அதுலேருந்து நம்ம அந்த ட்ரெஸ்ஸை எடுக்கும்போது தான் நமக்கு அந்த 2000 ரூபாய் எவ்வளோ பெருசு அப்படிங்கிறதுமே புரியும்.
டெய்லராக இருக்கிறவங்க நீங்கள் வந்து காசு சம்பாதிச்சதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி யோசிச்சிருக்கீங்களா அப்படிங்கிறதுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கும்போது நானும் தெரிஞ்சுக்கிறேன். சில பேருக்கு வந்து வீட்டிலேருந்து தைக்கிறதுனால கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்கும். அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, எனக்கு வந்து நீங்களே வந்து உங்கள் மனசில் எடுத்துக்கோங்க, இந்த டைம்லேருந்து இந்த டைம் வரைக்கும் எனக்கு வந்து இது வந்து ஒர்க்கிங் டைமு, நான் வந்து இந்த தொழில் பண்ணுறேன், இதுக்கு இந்த டைம் வந்து நான் செட் பண்ணியிருக்கேன், இது என்ன ஆனாலும் நான் இந்த டைமை வந்து தைக்கிறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கோங்க. நம்மளே நமக்கு வந்து டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அந்த டைமில் வந்து நம்ம வேலையை பார்த்துருவோம். ஸ்டார்டிங்கில் நானுமே வந்து எனக்கு தைக்கிறதுக்கு சோம்பேறித்தனமாக இருக்கும், தனியாக உட்காந்து தைக்கிறதுனால ஒரு மாதிரி இருக்கும். அப்போ வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு சாங்ஸோ இல்லை எனக்கு வந்து பிடிச்ச பாடல் எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அந்த பாட்டை வந்து போட்டுவிட்டு தைப்பேன். இந்த மாதிரி வந்து நான் மாற்றிக்கிட்டேன். என்ன உங்களுக்கு வந்து ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்குது அப்படிங்கிற டயத்தில் வந்து உங்கள் ஹஸ்பண்டை யோசிங்க. ஏன்னா நம்ம வந்து டெய்லி அவங்க வேலைக்கு போகிறாங்க, ஒரு நாள் கூட ரெஸ்ட் எடுக்காமல். சில பேர்லாம் வந்து உடம்பு சரியில்லைனா கூட மாத்திரை போட்டு வேலைக்கு போயிடுவாங்க. ஏன்னா ஒரு நாள் சம்பளம் கட் ஆகிட்டு அப்படின்னா நம்ம ஃபேமிலியை ரன் பண்ணுறது கஷ்டப்படுவோம் அப்படிங்கிறதுக்காக. அவங்கெல்லாம் யோசிங்க. அப்போ தானாக வந்து உங்களுக்கு தைக்கணுங்கிறது தோணும். ஏன்னா அவங்களுக்கு வந்து பிரச்சனையே இருக்காதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து அவங்க ஆஃபீஸ்லேயும் பிரச்சனை இருக்கும், அவங்களும் திட்டு வாங்குவாங்க, இல்லை அவங்களுக்கும் ஒரு பிரச்சனை வரும். ஆனாலும் அதை சமாளிச்சுட்டு அவங்க வந்து அடுத்த நாள் வேலைக்கு போக தான் செய்கிறாங்க. நமக்கு வந்து வீட்டில் இருந்து தைக்கிறோம், நமக்கு வந்து யாருமே நம்மளை வந்து எதுவும் சொல்ல போகிறதில்ல. நம்ம கரெக்டாக தைச்சி கொடுத்து டைமுக்கு கொடுத்தா போதும். நம்ம வீட்டில் நமக்கு தேவையான நேரத்தில் நம்ம தைச்சா போதும். நமக்கு வந்து இந்த டைம் தான் நீங்கள் வரணும், இந்த டைம் தான் வந்து தைக்கணும் அப்படிங்கிற மாதிரி யாரும் சொல்ல போகிறதில்ல. அதனால் நமக்கு கிடைக்கிற தொழிலை வந்து கரெக்டாக பயன்படுத்துங்க. ப்ளவுஸ் இருக்குது, நான் வந்து தைக்காமல் வந்து ரொம்ப நாளாக வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க தயவுசெய்து மிஷினெல்லாம் தொடச்சி க்ளீன் பண்ணி தைக்க உட்காருங்க. ஏன்னா நமக்கு வந்து கிடச்சிருக்க தொழில் வந்து நல்ல வருமானம் கொடுக்குற தொழில் தான். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளை இதில் வந்து நிறைய சம்பாதிக்க முடியும், நம்ம வீட்டுக்குமே சப்போர்ட் பண்ண முடியும். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். ஏன்னா 2 பேர் சேர்ந்து உழைச்சா மட்டும்தான் இந்த நம்ம உலகத்தில் வந்து வாழ முடியும். ஏன்னா நம்ம வந்து வருமானத்துக்கு மேலே வந்து செலவு நமக்கு அதிகமாக இருக்குது, எல்லாரோட தேவையும் அதிகமாக இருக்குது. அதனால் நம்மளும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஃபேமிலி இன்னும் கொஞ்சம் வந்து முன்னேறும். நீங்கள் இதெல்லாம் யோசிச்சிங்க அப்படின்னாலே டெய்லி வந்து உங்களால் வந்து தைக்க முடியும். நம்மளை வந்து ஒருத்தங்களை வந்து நம்மளை குறையா எடை போடுறாங்க, இல்லை நம்மளை வந்து குறைச்சி பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க முன்னாடி நம்ம வாழ்ந்து காமிக்கணும். அப்படின்னா நல்ல சம்பாதிச்சு நம்ம ஒரு நல்ல இடத்துக்கு போனால் மட்டும்தான் அவங்கக்கிட்ட வந்து நம்மளால் வந்து அதை வந்து பதிலாக சொல்ல முடியும். நம்ம வாய்கிட்ட பேசுகிற பதிலை விட நம்ம செய்கை தான் அவங்களுக்கு பதிலாக இருக்கணும். அதனால் நீங்கள் வந்து டெய்லி வந்து தைக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் கொண்டு வாங்க. நாளையிலேருந்து வந்து நமக்கு கட்டிங் வீடியோவும் ஸ்டிச்சிங் வீடியோவும் வரும். இன்றைக்கே நான் போகணுன்னு நினச்சேன். மந்த்லி மாதத்தில் நாள் அப்படிங்கிறதுனால உங்களுக்குமே கொஞ்சம் டல்லாக இருக்கும், நீங்கள் கொஞ்சம் சுறுசுறுப்பாக தைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு மோட்டிவேஷனல் வீடியோ போடணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு போட்டேன். தையலில் வந்து சின்ன சின்ன டவுட் இருக்குது, சின்ன விஷயங்களில் வந்து எனக்கு தப்பு வருதுக்கா அப்படின்னு சொல்கிறவங்க பயப்படாதீங்க. சின்ன சின்ன தப்புக்கெலாம் வந்து நம்ம உங்கள் கையில் ஃபோன் இருக்குது அப்படின்னாலே சின்ன சின்ன விஷயங்களுக்கு வந்து இந்தந்த விஷயத்தில் சுருக்க வருது, இந்த இடத்துல எனக்கு வந்து இப்படி வருது அப்படிங்கிறத போட்டாலே நமக்கு வந்து அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து வருது. அதனால் தைரியமாக வந்து தைங்க. ஒரு தப்பு வந்துச்சு அப்படின்னா அதை சரி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அடுத்த ப்ளவுஸில் அது வராமல் பார்த்துக்கோங்க. இவ்வளோ தான் நம்ம பண்ண வேண்டியது. ப்ளவுஸ் தைக்க ஆரம்பித்த காலத்தில் எல்லாருமே வந்து சின்ன சின்ன தப்பெல்லாம் பண்ணிவிட்டு கஸ்டமர்கிட்ட திட்டு வாங்கிட்டு தான் பழகியிருப்பாங்க. அதுக்கப்புறம் போக போக வந்து நல்ல டெய்லர் ஆகியிருப்பாங்க. அதனால் நம்ம கை தான் திருந்தும். நம்ம நிறைய ப்ளவுஸ் தைக்க தான் நமக்கு வந்து நம்மளோட பர்ஃபெக்ஷன் வந்து அதிகமாக வந்து நம்ம கரெக்டாக வரும். அளவு ப்ளவுஸ்லேருந்து எந்த மெஷர்மெண்ட்டுமே மாறாமல் பார்த்துக்கோங்க. நிறைய பேர் வந்து ஒரு சின்ன 1/2 இன்ச்சு தானே எக்ஸ்ட்ரா இருக்குது பரவாயில்ல அப்படின்னு விடுவீங்க. அதுதான் வந்து ஏதோ ஒரு தப்பு வரும். அதனால் நீங்கள் வந்து அளவு ப்ளவுஸில் என்ன மெஷர்மெண்ட் இருக்கோ அது நீங்கள் கையில் கொடுக்க அளவு ப்ளவுஸையும் நம்ம தச்ச ப்ளவுஸையும் கொடுக்கும்போதும் மெஷர் பண்ணுங்கள் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத. ஒரு சின்ன மிஸ்டேக் இருந்தாலும் அதை சரி பண்ணி கொடுத்துருங்க. நிறைய கஸ்டமர் வந்து எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னா, நம்ம ஒரு மிஸ்டேக் சொன்னால் அவங்க சரி பண்ணி தரணும் அப்படிங்கிறது தான் மட்டும்தான். அதனால் அதை வந்து பண்ணுங்கள். நிறைய பேர் அதை பண்ணவே மாட்டாங்க. நிறைய கஸ்டமர் எதிர்பார்க்குறதுமே அதுதான். சின்ன மிஸ்டேக் இருந்தாலும் அடுத்த தடவை வந்து இதை சரி பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு போயிடுவாங்க. நீங்கள் வந்து அதை கரெக்ட் பண்ணி கொடுக்க மாட்டேன், இல்லை இது தப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி நம்ம வாதாடினா மட்டும்தான் அவங்களுக்கு வந்து நம்ம கஸ்டமர் வந்து நம்மளை விட்டு போவாங்க. அதனால் நீங்கள் வந்து ஒரு சின்ன விஷயம் வந்து அவங்களுக்கு தப்பாக தெரியுது அப்படின்னா அவங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கணுமோ அந்த மாதிரி சொல்லி புரிய வைங்க. சில மிஸ்டேக்கை வந்து நம்ம பிரித்து தான் வந்து சரி பண்ண முடியும் அப்படின்னாலும் பிரித்து சரி பண்ணி கொடுங்க. அப்போ வந்து அவங்களுக்கு உங்கள் மேலே வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வரும். நிறைய ப்ளவுஸ் வந்து கொடுப்பாங்க. நமக்கு இந்த தொழிலில் வந்து கொஞ்சம் பொறுமையும் ஜாஸ்தி தேவை. எல்லா கஸ்டமரும் ஒரே மாதிரி இருப்பாங்க அப்படிங்கிறது சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. ஒருத்தங்க பேசுகிறது வேறு மாதிரி இருக்கும், ஒருத்தங்க வந்து சாஃப்டாக பேசுவாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. அதனால் நம்ம தான் வந்து நம்மளோட விஷயங்களை வந்து பார்த்து செய்யணும். ஒரு டெய்லராக இருக்கவங்களுக்கு வந்து என்னென்ன தப்பு வரும் அப்படிங்கிறது தெரியும். அதனால் நம்ம அதை எல்லாத்தையுமே பண்ணாமல் கரெக்டாக வந்து பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்ம யார்ட்டையும் எந்த திட்டும் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. அதனால் தைரியமாக தைங்க, உங்களால் கண்டிப்பாக முடியும். சின்ன சின்ன தப்பு வருது அப்படிங்கிறதுக்காக நான் அந்த தொழிலை விட்டு போகிறேன் அப்படிங்கன்னு யாரும் போகாதீங்க. கண்டிப்பாக உங்களால் முடியும். இதில் நிறைய சம்பாதிக்க முடியும். நீங்கள் வந்து ஒரு கடை வைக்கிற அளவு கூட பெரிய ஆள் ஆக முடியும், வாய்ப்பு இருக்குது.
நிறைய பேர் இந்த தொழிலை கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்றாங்க. ஆனால் அவங்களால முடியல. உங்களுக்கு வந்து கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிறனால நீங்கள் நல்லபடியாக தச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்போ தான் தையல் தொழில் பழகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகினராக இருக்கவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.